What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். ஓகே, இந்த வீடியோவும் முந்தானத்து இன்னும் போட்ட வீடியோ பீயிங் எ கிரியேட்டர் அண்ட் ஹோமிஃபை கான்செப்ட் என்னன்னு தெரில. பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் சொன்னது இந்த யூடியூபராக இருக்கிறவங்க வந்து பாருங்கன்னு. கண்டிப்பாக இல்லை ஏதோ விஷயம் இருக்குது, யூடியூபர் ஐட்டமா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ட் சொன்னதுக்காக சொன்னேன். நீங்கள் வேணால் யூடியூபர்னு சொல்லிக்கலாம். நீங்கள் செப்பரேட்லி ஒரு யூடியூபர், மேட்லியஸோட கிரியேட்டர் நீங்கள். அதனால தானே உடச்சிட்டு உட்காந்துருக்கீங்க வீடியோ போட முடியாமல். ஓகே, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் லைவ் கிச்சன், மேட்லியஸ் லைவ் கிச்சன் எபிசோட்ஸ் வரப்போகுது. என்ஜாய் பண்ண போகிறீங்க எல்லோரும், பார்க்க தானே போகிறோம். அண்ட் ஹோமிஃபை அதை பற்றி ஏதோ பேசியிருக்காரு. பார்க்கலாம். ஹோமிஃபை இழுத்து மூட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். ஏன்னா எனக்கு ஆர்வமாக இருக்காங்க அவர் என்ன பேசியிருப்பாருன்னு கேட்க. Let's just go into the weekly recap. இன்னைக்கு வந்து ஒரு ஃபன் வீடியோவாக இருக்காது. I wanted to talk about things that I wanted to talk about for a long time. ரெடிட் போஸ்ட்டும் கரெக்டாக அலைன் ஆயிருக்கு அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, இதுலேருந்தே ஆரம்பிப்போம். இதுதான் டாப்பாக இருக்குது இது. அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட் கூட இருந்தது இந்த பிரெயின் ராட்டை பற்றி. ஓகே, நான் முதல்ல வரேன். திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட் ஆப்வியஸ்லி, ஃபீல்ஸ் ரெப்பிட்டேட்டிவ் அண்ட் ஹி போஸ்ட் லோ எஃபர்ட் வீடியோஸ் அண்ட் ஸ்டார்டட் டு மில்க்ன்றது. இது வந்து நான் ஃபேஸ் 3 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி நடக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர் டு ஐ ஸ்டார்ட். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வைப் டைம் முன்னாடி வரைக்கும் ஐ அப்லோட் ரேண்டம் ஸ்டஃப். அது வந்து எனக்கு லைக் அது கரெக்ட். அதுக்கு வந்து பெருசாக வந்து பீப்புள் வாண்ட் லைக் ஜட்ஜ் மீ ஃபார் இட். நான் போடுற வீடியோஸ் எதுவுமே வந்து இட்ஸ் நாட் லைக் இந்த டைப் ஆஃப் வீடியோ தான் போடுவான், அந்த டைப் ஆஃப் வீடியோன்னு கிடையாது. இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்டாக அப்போ தான் அந்த neil.fun இந்த வெப்சைட் வச்சு போட்டிருப்பேன். லைக் அந்த வைப் டைமுக்கு முன்னாடி மாதம் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 2021 எண்டில் தான் போட்டேன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அப்போ வந்து தட் வீடியோ பெர்ஃபார்ம்டு வெல் அண்ட் அப்போ இருக்க ஆடியன்ஸே கம்மி தான். ஸோ வந்து அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒன்ஸ் வைப் டைம் வந்து போட்டதுக்கப்புறம் என்னுடைய ஆவரேஜ் வியூஸே வந்து அதிகமாகிடுச்சு. எல்லா வீடியோக்கும் ஒரு 3 லட்சம் வியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதே ஸ்டாண்டர்டாக தான் இப்பயும் போயிட்டுருக்கு. 3-2.5 லட்சம் அந்த இதில் தான் இருக்குது அந்த ஆடியன்ஸ் பேஸ் கூடுனதுலேருந்து. அப்போ இருந்தே எனக்கு இருக்க பிரச்சனை இதுதான். நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்ல ட்ரை பண்ணுறது என்னன்னா, there is no such thing as old JK and new JK and there is no such thing as இந்த கண்டென்ட் உனக்கு பிடிக்கும்னா இன்னொரு கண்டென்ட் உனக்கு பிடிக்காது. அதுதான். ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு இதுதான் நான் என்னன்றது எனக்கு கிட்டத்தட்ட இப்போ அவர் இருக்க மாதிரி மனநிலையில் தான் நம்மளும் இருக்கோம். அவர் சொல்கிறது என்னென்னா, ஓகே ஒரு பர்சன் ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியே தான் எல்லா ஸ்டேஜ்லையும் இருப்பான்னு சொல்ல முடியாது. எவ்ரிடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு எங்களுக்குமே என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு எப்படி சொல்ல ஷேரிங் திங்ஸே வந்து ஷேர் ஆகலை. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இம்ப்ரெஷன் வந்து டவுன் ஆகுது. என்ன ரீசன் எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி 1 month 20 days லைக் தட் சடனாக ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கு இன்டெரக்டாக. ஆனால் என்ன நடந்திருக்கு, எதனால் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேர் வந்து வீடியோவே வரல காட்டலான்னு போய் அவங்க ஃபீடுக்கே போகாமல் இருக்குது. ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. யூஸ்வலாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கே போகாமல் இருக்குது. அண்டு நான் முன்னாடி சொல்லாமல் தான் இருந்தோம், லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை நிறைய பேருக்குன்னு. பட் என்ன ஆச்சுன்னா இது பண்ணாமல் இருக்கிறதுனால மேபி அதனால் காட்ட மாட்டேங்குதா. நிறைய பேர் அதுவுமே சொன்னாங்க, நீங்கள் அது வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால உங்களுக்கு பார்த்துட்டு விட்டுறாங்க, நீங்கள் அதை வந்து சொல்லுங்க. எனக்கு ஆனால் அது பிலீவ் கிடையாது. நம்ம சொல்லி அதை எப்படி நான் பிலீவ் பண்ணேன்னா, பிடிச்சிருந்தா லைக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். பட் அது வந்து இந்த மாதிரி மற்ற பர்சனுக்கு ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிடுமோன்ற பட்சத்தில் வரப்போ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறது, தயவுசெய்து நீங்கள் லைக் பண்ணிடுங்க. எப்போதும் வீடியோ ஓப்பன் பண்ணேனே யூஸ்வலாக பார்க்குற வரவங்களுக்கு எப்படி நம்மளை பற்றி தெரியும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பார்த்துருங்க. நிறைய பேருக்கு அண்ட் தென் எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் வீடியோ இதை போடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இனிமேல் வந்து வாட் எவர் சப்ஸ்கிரைபர் சொல்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணிடுவோம். ஓகேவா? அதனால் கான்வர்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். தெரியல எத்தனை வாட்டி இதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. முதல் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லோ எஃபர்ட் பார்ட்டை மட்டும் நான் முதல் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸ் எதுவுமே லோ எஃபர்ட் கிடையாது. லோ எஃபர்ட்னா என்ன தெரியுமா? இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கல்ல, இதுதான் லோ எஃபர்ட். ஏன்னா எந்த ஒரு இன்ட்ரோ இருக்காது, எடிட்டிங் இருக்காது, எந்த ஒரு கட்ஸ், வெறும் கட் இருக்கும். இதுதான் லோ எஃபர்ட். இது வந்து 1 மணி நேரம் நான் எடுப்பேன்.
2 மணி நேரம் எடிட் இருக்கும், கட்டு அது இதுன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்ப்நெயில் ஒரு 1.5 மணி நேரம் பண்ணுவேன், மொத்தம் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுவேன். இதுதான் லோ எஃபர்ட் 4 hours ஒர்க் பண்ணுறது. இந்த வீடியோஸ் எல்லாமே 2 days 3 days ஒர்க் இருக்குது. அண்ட் இப்போ என்னுடைய ஒர்க் ஃப்ளோவும் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எடிட்டர்ஸ் வந்து தேவைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எடிட்டர்ஸ் 2 பேர் இப்போ வந்துட்டாங்க. அவங்கள வந்து இப்போதைக்கு ரிவீல் பண்ணல, அவங்களுடைய பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஒரு வீடியோவில் ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். அப்போது வந்து ரிவீல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் ஃப்ளோ என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ எடுப்பேன், 1.5 மணி நேரம் இருக்கும் அந்த ஃபுட்டேஜ், 1 to 1.5 மணி நேரம் இருக்கும். அதை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருப்பேன். 2 வீடியோ அட் அ டைம் 2 வீடியோ எடிட் ஆகிட்டு இருக்கும். ஒரு வீடியோ ஒருத்தர் எடிட் பண்ணுவார். அந்த வீடியோ அவர் எடிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் 2வது எடிட்டர் அவருடைய க்ரியேட்டிவிட்டி வச்சு மேலே ஒரு எடிட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அது 2 நாள் ஆகும். 2 பேர் 2 நாள் அந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வரும். நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டிலாம் ஆட் பண்ணி எடிட்டிங்லாம் ஆட் பண்ணி 3 பேர் சேர்ந்து 3 நாள் எடிட் பண்ணி போடுற வீடியோஸ் தான் இது எல்லாமே. இதில் நீங்கள் லோ எஃபர்ட் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு புரியல. லோ எஃபர்ட்ன்றது வேறு, ரெப்பிட்டேட்டிவ்ன்றது கூட ஓகே, ஐ கேன் சி ஒய் இட் குட் பி ரெப்பிட்டேட்டிவ்ன்றது. பட் லோ எஃபர்ட்ன்றது லோ எஃபர்ட் கிடையாது. நான் வந்து எனக்காக கூட டிஃபைன் பண்ணல, உசுரை கொடுத்து அவனுக்கு 2 நாள் எடிட் பண்ணுறானுங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்டார்டட் டு மில்க்ன்றது வாட் இட் மீன்ஸ் லைக் ஐ எம் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஆடியன்ஸ்ன்றது தான். யூ கேஸ் நோ ஐ வில் நெவர் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஆடியன்ஸ். அது அப்படி பண்ணேன்னா நான் ஓப்பனாகவே சொல்லிட்டே பண்ணுவேன். இப்படி வீடியோ போட்டு அட்வான்டேஜ் எடுக்கணுன்றது கிடையாது. அண்ட் இந்த பிரெயின் ராட் வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் டைமில் ஐம் நாட் ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட் நியூ வீடியோஸ், நியூ ஐடியாஸ் நான் போட போகிறது இல்லைன்னு. அதையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் போடலைன்னு. நான் இது ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணியே வாழ்க்கை போயிடும் போல. ஏன் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் போடல? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்கிட்ட சீரிஸ் ஐடியாஸ் இருக்குது, புது வீடியோஸ் ஐடியாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குக்கிங் வீடியோ சீரிஸ் வச்சுருந்தேன், அது இருக்குது இனிமேல் போடுற மாதிரி. அது வந்து ஒரு 8 வீடியோ என்னமோ வரும். அது ஒரு சீரிஸ் மாதிரி ஒரு லோர் மாதிரி ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். குக்கிங் சீரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 கேம்ஸ் வந்து கெட்டிங் ஓவர் டு இன்னொரு கேமும் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன், அது போடலான்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ். எல்லாமே என் சேனலில் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நென்னில் இருந்து, ரெடிட் ரீகேப்லேருந்து, அப்புறம் ஸ்லீப்பிங் வித் சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த பாட்டு பாடுறது, கேமிங் வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் தான். ஏன் சேனல் கேமிங் சேனல் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெட்டிங் ஓவர் இட்ன்ற ஒரு வீடியோ, அந்த கேம் பிளே வச்சு ஒரு வீடியோ போடுறேன்னா ஐ ஹேவ் டு டிக் ஆல் த பாக்ஸஸ். எல்லாமே கரெக்டாக அந்த வீடியோவில் இருக்கணும், என்கேஜபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இட் வில் ஒர்க். அண்ட் இட் ஒன்ட் ஒர்க் சம்டைம்ஸ், நாட் ஆல் கண்டென்ட்ஸ் ஒர்க். அதையும் தாண்டி இப்போ ஐபிஎல்னு ஒன்று நடக்கும்போது என்னால் அதை போட முடியாது. நான் கண் கூட பார்க்குறேன் என்னோட ரிசல்ட்ஸ் வீடியோ எப்படி கோயிங் டவுன்னு. ஏன்னா ஆடியன்ஸே இல்லை பார்க்கறதுக்கு. ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே வியூஸ் ஸ்பைக் ஆகுது, ஆனால் வந்து ஆவரேஜ் வியூஸ் வந்து ரீச் ஆகலை. அப்போது ஒரு வீடியோக்கோட பொட்டென்ஷியலே அது குறைச்சி விட்ரும். அது கரெக்ட். பிஃபோர் ஐபிஎல் 2 months கிட்டத்தட்ட நல்லா போனது. ஆஃப்டர் ஐபிஎல் ரெடியூஸ் ஆகுது. மேபி அது ரீசனா என்னன்னு தெரியல. நம்ம ஐபிஎல் கண்டென்ட் பெருசாகவும் போடுறது இல்லை. அது ஒரு வீடியோனா பரவாயில்ல. இப்போ நான் சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா போனால் தான் அடுத்த வீடியோ பார்ப்பீங்க. இப்போது ஒரு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா ஃபஸ்ட்டு 3 hours பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3 hours பார்த்தா தான் அதுக்கப்புறம் அது புஷ் பண்ணும் அல்காரிதம். ஓகே எல்லாம் பார்க்குறாங்கன்னு. ஆனால் நான் போடுற டைமிங்கே 7 மணி தான் போடுவேன். 7 to 8 தான் என்னுடைய ஆவரேஜ் எப்பயுமே போடுற டைம். அப்போ தான் மேட்சும் ஸ்டார்ட் ஆகும். எல்லா நாளும் மேட்ச் இருக்குது. அப்படி இருக்கும்போது 11 மணிக்கு தான் மேட்ச் முடியுது. அதுக்கப்புறம் தான் லைக் ரெகுலர் வியூஸ் நிறைய பேர் பார்க்க வராங்க. அப்படி இருக்கும்போது என்னால் இந்த மாதிரி கண்டென்ட் தான் போட்டு இந்த 2 months என்னால் கடத்த முடியுமே தவிர, இதுலேயும் அதான் சொல்கிறேன், இதுலேயும் எதுவும் லோ எஃபர்ட்லாம் கிடையாது. இதுலேயும் எஃபர்ட் போட்டு எடிட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்பிட்டேட்டிவ்ன்றது என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ இந்த கேம் பிளே வீடியோ இது வந்து அந்த ஸ்க்ரீம் நிஞ்சான்ற கேமு, இது வந்து நான் சீரியஸாக தான் போட்டுட்ருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கேமிங் வீடியோ போட்டால் அந்த கேமுக்கு ஒரு வீடியோ தான் போடணுமா? அடுத்த வீடியோ போடவே கூடாது. இந்த ஸ்க்ரீம் நிஞ்சாவுடைய இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ 1.5 மாதம் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 மாதம் என்னமோ ஆயிடுச்சு. 2 மாதம் அப்புறம் தான் இந்த வீடியோ மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இதுவே உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவ்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்லீப்பிங் வித் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ வில் ட்ரை டு டூ சம்திங் டு ஃபிக்ஸ் தட். மேபி 2 weeks ஒன்ஸ் போடுற மாதிரி யோசிக்கலாம். அண்ட் அதுதான் அதிகமாக நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். லைக் மோர் எஃபர்ட் இருக்கணும்னு. ஏன்னா இட் லுக்ஸ் லோ எஃபர்ட். நான் படுத்துட்டு வீடியோ எடுக்கிறேன், பட் இட் இஸ் நாட் லோ எஃபர்ட். அதுலேயும் 2 days ஆஃப் ஒர்க், எடிட்டிங், தம்ப்நெயில் எல்லா ஒர்க்கும் அதில் இருக்குது. அது லோ எஃபர்ட் கிடையாது. அண்ட் ரியாக்ஷன் வீடியோஸ் வேறு, கமெண்ட்ரி வீடியோஸ் வேறு. ரியாக்ஷன் வீடியோனா நான் பேசுகிறேன், ஒரு கிளிப்பு ஓடிட்டுருக்கோம், நான் பேசிகிட்டு இருப்பேன், அதுதான் ரியாக்ஷன் வீடியோஸ். நான் போடுற வீடியோஸில் இன்ட்ரோ இருக்குது, எடிட்டிங் இருக்குது, நான் ஃபேஸ் கேம் மாறிட்டே இருக்கும், எஃபெக்ட்ஸ் இருக்கும், மீம்ஸ் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் தவிர ரியாக்ஷன் வீடியோ கிடையாது. அண்ட் ரியாக்ஷன் வீடியோ போடுறதும் தப்பு கிடையாது. ஸோ அதனால தான் நான் வந்து புது கண்டென்ட் இந்த டைமில் அதனால தான் எதுவும் சொல்லாமல் இருக்காரா என்னன்னு தெரியல. நினச்சேன் நீ என்ன சொன்ன, தலைவரை பற்றி என்ன சொன்ன நீனு?
அவர் கண்ணில் படலை, பட்டான்னா நம்ம தோலை உரிச்சு வர்றேன். தெரியுதா? இந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விருப்பம் இல்லை, ஏன்னா ஐ நோ இட் ஒன்ட் ஒர்க். அவ்வளோதான் ரீசனே தவிர மேபி அதனால உங்களுக்கு இதெல்லாம் ரிப்பிட்டேட்டிவாக தெரியலாம். பட் இது எதுவுமே லோ எஃபர்ட் கிடையாது. ஐம் நாட் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஆடியன்ஸ். அது லோ எஃபர்ட்டே கிடையாது. இப்போ அந்த வில்லை புல் த லெவரே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ தான். ஒரு வெப்சைட் வச்சு வீடியோ போடுறேன், போகுமா போகாதான்னு எனக்கு தெரியாது. இந்த இங்கே இப்போ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நென் கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கிலாம் குட் செக்மெண்ட் பட் ஸ்டாப். யாருக்கு ஓகே இன்ஸ்பெக்ஷனுக்கு கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கி நென்னும் பிடிச்சிருக்கு. என் சப்ரெட்லேயே தேடுறேன். Unpopular opinion, கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கி. I feel கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கி less interesting. Mostly I'm skipping to the segment where he plays cricket. Now you see the problem. ஒருத்தனுக்கு ஒரு கண்டென்ட் பிடிக்குது, இன்னொருத்தனுக்கு பிடிக்கல. நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன்லாம் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். நீங்கள் அதை சொல்கிறீங்க, ஓகே, ஐம் ரெஸ்பெக்டிங் யுவர் ஒப்பீனியன். பட் ஐ சி என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ 10 பேர் இதில் ஒப்பீனியன் சொல்கிறீங்கன்னா நான் பார்க்குறது 2 லட்சம் ஒப்பீனியன் பார்த்துட்ருக்கேன். அதில் நான் எப்படி பார்க்குறேன்னா 1 லட்சம் பேருக்கு ஒரு வீடியோ பிடிக்குது, 1 லட்சம் பேருக்கு பிடிக்கல. இவனுக்காக நான் போடுவேன்னா, இவனுக்காக போடாமல் இருப்பேனா, இல்லை எனக்காக போடுவேன். நான் இருந்த 2000 இது வந்து எப்படி சொல்கிறது, அவர் சொல்கிற மாதிரி அவர் போகிறது அது லோ எஃபெக்டான வீடியோ கிடையாது. லோ எஃபெக்ட்னா ஆக்சுவல் ரியாக்ஷன். இப்போ நம்ம பண்ணுறது லோ எஃபெக்ட். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து லோ எஃபெக்டான வீடியோஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அனதர் ஒன் திங் அவர் சொல்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்குது. இல்லை ஆக்சுவலி என்னன்னா இந்த ரியாக்ஷன் சேனல் நாங்களே லோ எஃபெக்ட்னு நினச்சி தான் நாங்கள் எடுத்தோம். அதுக்கே நாங்கள் இவ்வளோ இன்புட் போடும் போது இவருன்னு இல்லை, கண்டென்ட் போடுறவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம். அது உண்மையாலுமே நீங்கள் அதை பற்றியே யோசிக்கணும். நீங்கள் எப்படி சொல்ற அவர் சொல்கிற மாதிரி 1 or 2 hour பேசினா தான் அந்த 30 minutesக்கான வீடியோ கிடைக்கும் உங்களுக்கு. காமெடி ஒர்க் அவுட் ஆகணும், பஞ்சு எடுக்கணும். அதான் சொல்கிறேன். ஏன்னா நான் மேட்லியஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 hours வீடியோ எடுப்பேன், ஷார்ட்ஸில் போட 3 minutes வீடியோ தான் வரும். நான் அவ்வளோ இது நான் கட் பண்ணுறதா இருக்கும். எந்த வீடியோ வேணும், எந்த இது வேணான்றது சீன் பை சீன் கட் பண்ணி போடுறதா இருக்கு. அதில் அவ்வளோ எந்த டிரான்சிஷன் எந்த எஃபெக்டும் கிடையாது. அதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டம்ன்றப்ப அவருக்கு வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கவுண்டரில் அந்த காமெடி வைக்கணும், மீம்ஸ் வைக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமானது தான். இந்த இது சொன்னார்ல, இந்த 1 lakh people பிடிக்குது, 1 lakh people. இப்போ என்னன்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிறப்ப இதே விஷயம் தான் நடக்குது. ஏன்னா கடைசியாக நம்ம லைவ் போட்டப்ப என்னன்னா எல்லாருமே ஜேகே வீடியோஸ் போடுங்க, வரிசையாக நாளைக்கு ஜேகே போடுங்க. அது நான் அவ்வளோ பேர் கேட்டேனே, நெக்ஸ்ட் ஜேகே போடுறேன். 2 நாள் கண்டினியூஸாக ஒவ்வொரு ஜேகே வீடியோ போட்டேனே. ஒருத்தர் வந்து கேட்குறாங்க ஜேகே வீடியோஸே போடாதீங்க, வேற போடுங்க, ரெகுலராக அதே போடுறீங்க, மற்றதெல்லாம் அது ஒரு பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து நம்ம ஜேகே வீடியோஸே போடாமல் முன்னாடி பண்ணிட்டு இருந்தப்பலேருந்து அப்போ ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ எல்லாருக்குமே அது மெர்ஜ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மி, அதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. எதை போடுறது எதை விடுறதுன்னு தெரியல எங்களுக்கு. இப்போ அவருதெல்லாம் நிறைய இருக்காங்க. எப்படி சொல்லணும்னா இன்னும் எனக்கு தசாவதாரம் எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸில் பார்க்கணுன்னு இருக்கு. அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 1 hour பார்க்கணும். 1 hour அதுக்கு நம்ம பார்க்கணும், நம்மளோட ஒப்பீனியன் சொல்லணும். இது தாண்டி இவர் மிஸ்டர் கேகே அவர் அவ்வளோ வீடியோஸ் போட்டு வச்சுருக்காரு. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். எல்லா படத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எந்த படத்தை பார்க்குறதுன்னு கன்ஃபியூஷனில் எதையுமே பார்க்காம சாப்பிட்டுட்டு எழுந்திருப்பான். அதே மாதிரி கான்செப்ட் தான் ஆகுது இங்கேயும். 22 கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஃபேஸ் 2 வீடியோஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ஃபேஸ் 3 இப்படி ஆயிடுச்சுன்னு. ஃபேஸ் 2 அப்போ இதே தான் சொன்னீங்க, ஃபேஸ் 1 வீடியோஸ் நல்லா இருந்தது, ஃபேஸ் 2 நல்லா இல்லைன்னு. போய் கமெண்ட்ஸ் பாருங்கள். ஃபேஸ் 3 வீடியோவில் நான் எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சு, ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும்னு எனக்கு தெரியும். தான் ஆடியன்ஸ் தெரிஞ்சனால தான் நான் அப்படி பேசியிருக்கேன். எத்தனை வாட்டி நான் அதை சொல்கிறது, நான் ஒரு 10 வாட்டி பேசியிருப்பேன். மறுபடியும் இப்போ பேசாமல் என்னால் இது ஐ எம் ஜஸ்ட் எண்டிங் திஸ் டிஸ்கஷன் ஹியர், அதனால தான் நான் பேசுகிறேன். ஸோ இப்போ இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடிங்க ப்ரோஸ்கீஸில் ஹிஸ் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் டு கிரிக்கெட் செக்மெண்ட்னு. ஆனால் நிறைய பேருக்கு கிரிக்கெட் தெரியலன்ற கமெண்ட்ஸும் பார்த்தேன். கிரிக்கெட் செக்மெண்ட் எனக்கு புரியல ப்ரோ, தனி வீடியோ போடுங்கன்னு சொல்கிறதும் நான் பார்த்தேன். அப்போ நான் ஒரு கிரியேட்டராக நான் என்ன பண்ண முடியும்? இவன் சொல்கிறத பண்ணுவா, அவன் சொல்கிறத பண்ணுவா, இல்லை எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணுமா? எனக்கு பிடிச்சதான் நான் பண்ண முடியும். அதுதான் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல் டு மேக் கண்டென்ட் ஐ லைக். அது உங்களுக்கு பிடிச்சதா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணக்கப்புறம் எனக்கு அதுதான் பிடிச்சது, அதுதான் போடுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் பிடிச்சிருக்கு, அதுதான் போடுன்னு சொல்கிறது கூட வேற. இது போடாதன்றது தான் நிறைய பேர் நான் பார்க்குறேன். இது போடாத, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. என்ன இதுன்னு எனக்கு புரியலை. இது அண்ட் இப்போ இந்த கொஞ்சம் நடிங்க ஆக்சுவலி இது இப்போ இன்னைக்கு நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம்னு நினச்சி மிஸ்டர் பீஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அதாவது அது வந்து யாருமே பண்ணல, புதுசா ட்ரை பண்ணுவோம், அட்டெம்ப்ட். அதுவும் ஒரு விதமான அட்டெம்ப்ட் தான், புதுசா. பட் அது பார்த்துட்டு 2-3 பேர் செம்ம சூப்பர் ப்ரோ, நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் இன்னும் இது மாதிரி உள்ள வீடியோஸ் எது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவங்க மனசுக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் வந்து இவங்க இது மாதிரி பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிருந்தாங்க. திடீர்னு இந்த மிஸ்டர் பீஸ்ட் போட்டேனே அவங்க அதுலேயே சில பேர் போட்டிருந்தாங்க அவர் ஃபேக்கு, அவரது ஏன் போடுறீங்கன்ற மாதிரியும். ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ அவர் சொல்கிற மாதிரி பார்த்தா எங்களுக்கு என்ன வீடியோ பிடிக்குதோ அதுதான் போட்டு, ஏன்னா அது போட்டு தான்
அவர் சொல்லுமா அது பார்த்து என்னன்னா வந்து பிடிக்காத வீடியோ உட்காந்து நான் கஷ்டப்பட்டு பார்த்தேன்னா அது உங்களுக்கு ஃபேக்கா இருக்கும், ரியாக்ஷன் இருக்காது, தெரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உண்மையிலேயே ஃபீல் பண்ணி பார்த்த ஏகே வீடியோஸே வந்து எல்லாரும் இப்படி சொல்றாங்க. அடி பயங்கர அடி ஏகே வீடியோக்கு. நாங்கள் வந்து ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் மற்ற படத்துக்கெலாம் கூட நாங்கள் பார்க்கணுமேன்றதுக்காக பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையாலுமே இந்த குட் பேட் அக்லி வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி டீசராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கும், எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆனால் அதுக்கு இவ்வளோ அடி விழுவுன்னு எதிர்பார்க்கல. அது எப்படி சொல்கிறேன்னா, நான் படத்தில் உள்ள சில அந்த கூஸ்பம் சீன்ஸ் தனியாக பார்ப்பேன். படமாக எனக்கு கிராஃப்டாக பார்க்குறது அது ஒரு மாதிரி பார்ப்போம். இப்போ அண்ணாத்த படத்துலையுமே எனக்கு சின்ன சின்ன ஒன்று ரெண்டு அவரோட ரஜினி சாரோட ஒரு எப்படி மாஸ் சீன்ஸ்லாம் சில இருக்கும், அதெல்லாம் செம்மையாக எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. ஆனால் எனக்கு படமாக கேட்டிங்கன்னா எனக்கு படம் பிடிக்கல. அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு. அதை சொன்னால் நம்மளை போட்டு அது நம்ம ஒப்பீனியன். அது வந்து ஒரு ஹை எஃபர்ட் வீடியோ, அதுக்கு செலவும் ஆச்சு நிறையா. பட் எண்ட் ஆஃப் த டே பீப்புள் டிடன்ட் லைக் இட். அது என்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு கன்டினியூ பண்ணணும்னு தான் நினச்சேன். பட் வந்து லைக் நான் வர்ற வியூஸுக்கும் நான் செலவு பண்ணுற காசுக்குமே பிரேக் ஈவன் ஆகலை. நான் செலவு பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் ஒரு வீடியோ கம்மியாக வேறு நான் போடுறேன், அந்த டைமில் வேறு வீடியோ போட்டிருந்தா எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அது வந்து என்னால் பண்ண முடியலை, நான் விட்டுட்டேன். மேபி நெக்ஸ்ட்டு வந்து பண்ணால் ஃப்யூச்சரில் பண்ணிக்கலான்னு. இவருக்கு பிடிக்கலன்றாரு, இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நான் தானே பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா லோ எஃபர்ட்டு, இது வந்து ரெப்பிட்டேட்டிவ் அப்படின்றது. இப்போ இந்த பாட்டு பாடுற வீடியோவும் 4 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போடுறேன். 365 நாளும் 365 வீடியோ ஐடியா போட முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள், நாட் ஹியூமன்லி பாசிபிள். அப்படியே போட்டாலும் சேனல் ஓடாது, சேனல் செத்து போயிடும். நான் செத்துடுவேன் 2 மாசத்துல, நான் செத்துடுவேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ போடுற வீடியோஸ் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி ஹவ் த வீடியோஸ் ஆர் டர்னிங் அவுட் டு பி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ 3 பேர் ஒர்க் பண்ணுறனால எனக்கு ஃபேஸ் 2 வீடியோஸ்லாம் நான் லைக் வீக்லி ஒன்ஸ் போடுறத விட இப்போ பார்க்குற வீடியோஸ் மோர் என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங்காக இருக்குது. அண்ட் அதனால வந்து நான் பார்க்குற ரிசல்ட்ஸும் நான் பார்க்குறேன். லைக் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய நேரம் பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் அதை பண்ணணுமா, இல்லை 4 பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்னா நான் மாற்றணுமா, இல்லை 40 பேர் நல்லா இருக்குன்றனால நான் அதை பண்ணணுமான்னு எனக்கு புரியல. அண்ட் இட்ஸ் அ நெவர் எண்டிங் டிஸ்கஷன். இதுக்கு ஒரே ரிசல்ட் தான், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு போகிறது தான் ஒரே ஆப்ஷன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நிஞ்சா கேம் விளாடும்போது இந்த கேம் போர் அடிச்சிருச்சு, வேறு கேம் ஆடுங்கன்றீங்க. லாஸ்ட் ஆஃப் அஸ் ஆடுங்கன்னு யாரோ கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டுருந்தீங்க. லாஸ்ட் ஆஃப் அஸ்னா என்னன்னு எனக்கே தெரியாது. நான் கேமிங் சேனலே கிடையாது. நான் அந்த லாஸ்ட் ஆஃப் அஸை தூக்கி இந்த சேனலில் போட்டேன், நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் போட்டேன், கேட்குறனால போட்டேன்னா யாருக்குமே புரியாது, யாருக்குமே அது என்கேஜிங்காக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஐ கேன் கெட் இட். பட் ஐ கேன்ட் மேக் வீடியோஸ் ஜஸ்ட் பிகாஸ் யூ லைக் இட். ஐ ஹாவ் டு லைக் இட். அதுதான் முக்கியம். இப்போ ஸ்லீப்பிங் டாக்ஸ் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன், ஆனால் இது வரைக்கும் ஏன் போடாமல் இருக்கேன்? பிகாஸ் இட் வில் சாபட்டாஜ் மை சேனல். இப்போ A2D இருக்காரு, அவர் டெக் சேனல் இருக்காரு, அவர் ஏன் டெக் வீடியோஸ் போடுறதில்ல? ஏன்னா இட் வாண்ட் ஒர்க். ஆடியன்ஸ் பெருசாகிடுச்சுன்னா அந்த மாதிரி போட முடியாது. நாட் பிகாஸ் இட் டசன்ட் வாண்ட் டு மேக் தோஸ் வீடியோஸ். அவர் அந்த வீடியோ போட்டாலுமே வியூஸ் கம்மியாக போனாலும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வீடியோ கம்மியாக போச்சுன்னா அடுத்து வர ஃபியூச்சர் வீடியோஸும் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அடுத்து வர வீடியோஸ்க்கும் வியூஸ் கம்மியாகும். ஸோ நார்மலி அல்காரிதம் படி எல்லாரும் எந்த வீடியோ போட்டால் லைக் ஆவரேஜ் வியூஸ் வருமோ அதை தான் நான் போடுறேன் பேசிக்கலி. ஏன்னா என்னோட மைண்ட் செட் வரைக்கும் எனக்கு வந்து அதிக வியூஸ் வரணுன்றது கிடையாது. ஆவரேஜாக என் சேனலில் எவ்வளோ வியூஸ் வரணுமோ அந்த பாக்ஸை டிக் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் தான் நான் யோசிக்க முடியும். அப்படி தான் எல்லா யூடியூபரும் எல்லா கிரியேட்டரும் யோசிப்பாங்க. அதை எப்படி நான் என்ஜாயபுளாக வந்து கொண்டு போகலாம், எப்படி எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணலாம், எப்படி ஆடியன்ஸ்க்கு அதை பிடிக்க வைக்கலாம் தான் நான் யோசிக்க முடியுமே தவிர ஜஸ்ட் பிகாஸ் ஐ லைக் சம்திங் ஐ கேன்ட் மேக் வீடியோஸ் அபவுட் இட். அதே மாதிரி ஜஸ்ட் பிகாஸ் யூ சே லைக் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால நான் பண்ணிட முடியாது. அண்ட் நிறைய விஷயங்கள் ஆடியன்ஸ் சொல்லி நான் பண்ணியிருக்கேன், சில வீடியோஸ்லாம் எனக்கே தெரிஞ்சு. இப்போ நான் இந்த விஷயத்துக்குலாம் நான் கேட்கும்போது இப்போ ஸ்லீப்பிங் சப்ஸ்கிரைபர்ஸில் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆடியன்ஸ்கிட்ட கேட்டு அந்த ரீல்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள், கண்டென்ட் நிறையா வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணலான் இருக்கேன். அது ஃபீட்பேக், அது கிரிட்டிசிசம். ஆனால் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் டோன்ட் டூ இட், டோன்ட் டூ இட், டூ திஸ். அப்படி என்னால் பண்ண முடியாது. ஐம் சாரி. ஐம் ஹியர் டு டூ வாட் ஐ லைக் அண்ட் வாட் ஐ லைக் டு மேக். எனக்கு இந்த ஸ்பேஸ் என்ஜாயபுளாக இருக்கணுமே தவிர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் இங்கே வரல. அண்ட் ஐ வில் நெவர் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஆடியன்ஸ். ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு மேக் குட் கண்டென்ட் பிகாஸ் தேட்ஸ் மீ. அது நான் ஆடியன்ஸ்க்காக பண்ணுறேன்னு சொல்லலை, நான் எனக்காக பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச வீடியோஸ் நான் பார்ப்பேன். நான் அந்த வீடியோ 10 நிமிஷம் இருக்குது, அதில் இருக்கா, பார்க்குற அளவுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் போடுறேன், அவ்வளோதான். Do you guys really like this content? Definitely no. Do I care about it? Absolutely no. Let JK explore his creativity. Occasionally his content feels relatable, not every time these days. Exactly.
That's what I'm trying to say. I make random videos and எல்லா வீடியோவுமே எல்லாருக்குமே பிடிக்க வாய்ப்புகள் இல்லை. எனக்கே சில வீடியோஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. முன்னாடியே சொன்னதான், சில வீடியோஸ் எனக்கு பிடிக்காம போடுவேன், ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கும். நான் நல்லா இருக்குன்னு நினச்சி போட்ட வீடியோஸ் நிறைய பேர் பிடிக்காம போயிருக்கு. அண்ட் அதுவுமே வந்து மிக்ஸ்டாக தான். எப்போயுமே எல்லா வீடியோக்குமே மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் தான் இருக்கும். போய் பாருங்கள், இப்போ நான் போட்ட ரீசெண்ட் வீடியோஸ்லையும் போய் பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்லா இருக்குன்ற ஒரு கமெண்ட்ஸ் 100 இருக்குன்னா நல்லா இல்லைன்ற கமெண்ட்ஸ் ஒரு 50 இருக்கும். அது வீடியோவை பொறுத்து இல்லை, ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒன்று இருக்கும். சப்ஜெக்டிவ் தானே எல்லாமே. ஐ டோன்ட் வாட்ச் திஸ் சீரீஸ். நென் M&A அண்ட் வீக்லி ரிவ்யூஸ் ஆர் பெட்டர். அதான், இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஜஸ்ட் ஸ்கிப் இட், அவ்வளோதான். அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ இவருக்கு நென்னு பிடிச்சிருக்கு, நென்னு பிடிக்கலன்னு ஒரு கும்பல் இருக்குன்னா, அப்போ இவனுக்காக நான் அதை போடுவேன்னா அவனுக்காக போடாமல் இருப்பேன். அவன் சொல்லிட்டான்ப்பா நான் போடலை அப்படின்ட்டேன்னா இவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு வந்து அது வேணும்பான். இட்ஸ் நெவர் எண்டிங் ஸ்டோரி, அவ்வளோதான். இதுலேயே பாருங்கள், சில் சீரிஸ் ஐ லைக் இட். இதுலேயும் மிக்ஸ்டாக தான் இருக்கும் கமெண்ட்ஸ், எல்லாத்துலேயும் மிக்ஸ்டாக தான் இருக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஒப்பீனியன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆடியன்ஸ் வந்து தே ஜஸ்ட் வாண்ட் மீ லைக் அ ரோபாட், அவ்வளோதான். நான் சொல்கிறத பண்ணணும், அவன் சொல்கிறத வீடியோ போடணும். அண்ட் இது எனக்கு மட்டும் அப்ளை ஆகிற ஒரு விஷயம் இல்லை, எல்லா கிரியேட்டருக்கும். என் சைட்லேருந்து யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு கிரியேட்டர் POVலேருந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. ஒரு ஆடியன்ஸ் வந்து எனக்கு இதான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். நான் ஒரு கமெண்ட்லாம் பார்த்தேன், அட்லீஸ்ட் த வீடியோஸ் ஆர் என்டர்டெய்னிங்னு யாரோ போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அது என்ன அட்லீஸ்ட் ஒய் ஷுட் வி செட்டில் ஃபார் லெஸ் அப்படின்றானுங்க. இது ஒரு யூடியூப் வீடியோடா, என்னமோ காசு கட்டி பார்த்துட்டு நான் ஏதோ வந்து உங்களை ஏமாத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் லைக் ஐம் நாட் ட்ரைங் மை பெஸ்ட். இட்ஸ் நாட் லைக் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அட்வான்டேஜ். நோ, ஐம் புட்டிங் எஃபர்ட் இன் டு மை வீடியோஸ். அதுவுமே வந்து எல்லா வீடியோக்கும் நான் எஃபர்ட் போடுவேன். இட்ஸ் நாட் அ காம்படிஷன் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் வீடியோஸ் ஐ லைக். ஏன் இந்த டாபிக் நான் பேசணும்னு நினச்சேன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் ஆடியன்ஸ், இட்ஸ் அபவுட் பீப்புள், இட்ஸ் அபவுட் வியூவர். எனக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. நான் 2000 கரெக்டு. ஆக்சுவலி இவர் சொல்கிற மாதிரி நம்ம இதுலேயுமே சப்ஸ்கிரைபர் அந்த கமெண்ட் பண்ணுறதுலையுமே வெரைட்டி இருக்குது. சில பேர் வந்து கமெண்ட்டே பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஒன்ஸ் ஒரு நாள் நான் அவங்க போடுறப்ப ரியாக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தா சொல்லணும்னு நினச்சேன். இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு வார்த்தை இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தங்க அதை ஒரு வாட்டி போடலனாலும் அடுத்தடுத்தனா சொல்லுவாங்க. இன்னொருத்தங்கன்னா மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் பாசு தொல்லைகள். இப்போ ரீசெண்டாக இந்த சிவில் இன்ஜினியரே வந்து நம்மளுக்கு பிடிச்ச, எனக்கு நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது, நீ பார்த்தது இல்லை, சரி உனக்கு ஒரு நாள் போட்டு காட்டணும்னு. ஆனால் அது எப்போனா ஏதோ ஒரு டைம் லொக்கேஷன் கரெக்டான சுச்சுவேஷன் அமையும் போது பண்ணலான்னு நினச்சேன். ஸோ பட் சில வீடியோஸ் அது மாதிரி இருக்குது, அந்த சுச்சுவேஷன் வரும்போது போட்டால் தான் அது எப்படி சொல்றது, அது ஒரு கனெக்ட் ஆகும், நல்லா இருக்கும், புரியுதுமே. இப்போ ஒருத்தங்க கேட்டாங்க கூட்டணி பாவங்கள் போடுது. கூட்டணி பாவங்கள் நான் வந்த போஸ்ட்ல பார்த்துருக்கேன், அந்த PNK வச்சு அல்டிமேட் செம்ம காமெடி. பட் ஆனால் அது வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து இன்னும் ஒரு 6 மாதம் போன பிறகு அதை போடுறப்ப அது கொடுக்குற ரீச்சே வேற. ஐ மீன் அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, அந்த காமெடிஸ்லாம் ஒர்க் கனெக்ட் ஆகுன்றதுக்கு சொல்கிறேன். 23-24 சரி இவங்க எல்லாருக்குமே பிடிக்கணும்னு எவ்வளோ எஃபோர்ட் போட்டேன். ஐ வாஸ் நாட் டூயிங் ஃபைனான்ஷியலி வெல், பட் ஸ்டில் வீடியோஸ் வந்து இவங்களுக்கு பிடிக்கணுன்றதாக பீப்புள் ப்ளீஸராக நான் இருந்தேன். அதுவுமே 4 பேர் பிடிச்சது பிடிக்கலன்றதான் வரும். எண்ட் ஆஃப் த டே இதுதான் விதிமுறை, அப்படி தான் வரும். என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. இட்ஸ் இம்பாசிபிள் டு மேக் அ வீடியோ அண்ட் மேக் 100% ஆஃப் மை வியூவர்ஸ் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மீ, எனி கிரியேட்டர். ஒரு ஆடியன்ஸாக இருந்து நீங்கள் ஒரு கிரியேட்டரோட யோசிக்கணும். இப்படி தான் ஒருத்தன் வந்து ஆடியன்ஸ்க்காக வீடியோ போடுறேன்னு அவனே அழிச்சுக்கிறான். அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் அழிச்சுக்கிறான். 2 வருஷம் முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன். இப்போ அவன் இப்படி இருக்கான். அவன் சைட்லேருந்து நீங்கள் யாருமே யோசிக்கல. இப்போ அவன் நாளைக்கு சொல்கிறான், இப்போ சத்யா தான் சொல்கிறேன், இப்போ 4 வீடியோ போட்டுட்ருக்கான், 8 வீடியோ போடுறான்னா என்ன சொல்லுவீங்க? முன்னாடி மாதிரி இல்லை ப்ரோ, மாற்றுங்க. அது எப்படின்னா ஃபீட்பேக் கிரிட்டிசிசம் வேற, டிமோட்டிவேட் பண்ணி அவன் வந்து நீ இதை பண்ணாதன்னு சொல்கிறது வேற. ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் இட். அண்ட் அது ஒன்று, நீ அண்டர்ரேட்டடாகவே இரு அப்படின்னு சொல்கிற கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நான் உன்னை வேணுக்குன்னே கேட் கீப் பண்ணிப்பேன், இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னாக சொல்கிறது வேற. பட் இது கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் எனக்கு தோணுது. இஃப் யூ ரியலி லைக் அ கிரியேட்டர், இஃப் யூ ரியலி வாண்ட் ஹிம் டு டூ வெல், அப்போ அவன் நல்லா நிறையா சம்பாதிக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அவன் பர்சனல் லைஃப் நல்லா இருக்கணும் தானே யோசிக்கணும். நீங்கள் அதுவும் தானே யோசிக்கணும். ஏன்னா சத்யாவோட பர்சனல் லைஃப் பற்றி தெரியும். ஹி ஷுட் பி மேக்கிங் மோர் வீடியோஸ் அண்ட் ஹி டிசர்வ்ஸ் எவ்ரி பிட் ஆஃப் சக்ஸஸ். ஆனால் அதை தடுக்கிறது யார் தெரியுமா? நீங்கள் தான், வேறு யாருமே இல்லை. அவன் வீடியோஸ் அதிகமாக போடாததுக்கு காரணமே ஆடியன்ஸ் மட்டும்தான், வேறு எந்த ரீசனுமே கிடையாது. ஐ நோ இட். நான் சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட எத்தனையோ வாட்டி. ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன் 2 வருஷம் முன்னாடி. இப்போ நான் அதுலேருந்து வந்துட்டேன். மேபி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு இதை புரிய வந்து வெளியே வரலாம், அவ்வளோதான். ஒப்பீனியன் அபவுட் கமெண்ட்ஸ் ஆஸ்கிங் அபவுட் ஹோமிஃபை அண்ட் ப்ரோஸ்கீஸ் இக்னோரிங் தம், இதுக்கும் வரேன் நான். இதில் தான் பார்த்தேன், JK ப்ரோ ப்ளீஸ் ஸ்டாப் மில்கிங் தட் நிஞ்சா கேம். வேறு நிறைய கேம்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதில் தான் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்த்தேன். ஹி கேன் கண்டினியூ வித் செயின் டுகெதர் ஆர் ஃபால் கைஸ். செயின் டுகெதர் ஃபால் கைஸ் எல்லாருக்கும் பிடிக்காது.
அதான் இது எல்லாமே ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற வர மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான். உங்களுக்கு சொல்கிறாங்க சத்யா கூட சேர்ந்து செயின் டுகெதர்னு ஒரு கேம் விளையாண்டுருக்காரு ஃபால் காய்ஸு, இது பாருங்கன்றாங்க. பட்டு எனக்கு என்னென்னா சரி ஓகே இதை கணக்கில் எடுத்து ஒரு நாள் பார்க்கலான்னு எடுக்க போகிறப்ப ஏதாவது வீடியோ வந்துடுது. ஆமாம், இப்பயும் பிள்ளைங்க வீடியோ வந்து பாருங்க அப்படின்னு பிள்ளைங்க பாருங்கன்றாங்க. அதை பார்க்கலான்னு இருக்கும்போது ஸ்ட்ரீட் ஃபுட் பாவங்க அது எதை பார்க்குறதுன்னு இப்படி வந்து மாட்டிக்கிறோம். உங்களுக்கு வர ரியாக்ஷன் தான் இன்னொருத்தவங்களுக்கு வரும். சப்ரெடிட் இஸ் ஃபில்டு வித் திஸ் போஸ்ட்ன்றதுக்காக தான் நான் ரியாக்ட் பண்ணுறேன். இல்லைனா நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா இது ஆல்ரெடி நான் ஒரு 10 வாட்டி பேசியிருப்பேன், மறுபடியும் 11 வாட்டி நான் பேசுகிறேன். பட் திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் ஐ வாண்ட் டாக் அபவுட். இதுக்கு தான் இது தனி வீடியோவாக போட்டு நான் முடிச்சிடலான்னு வந்திருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் மை கண்டென்ட், இட்ஸ் அபவுட் யூ த ஆடியன்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த நான் பேச போகிற ஹோமிஃபை பார்ட்டும் இட்ஸ் அபவுட் தி ஆடியன்ஸ். இப்போ அந்த நிஞ்சா கேம் வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க, பிடிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லா வீடியோக்கும் நான் மறுபடியும் இப்போயே ரிப்பீட் தான் ஆகுது. நான் சொல்கிறது எல்லா வீடியோக்கும் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் 2 மாதம் அப்புறம் மறுபடியும் இதே இடத்துல வந்து சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க போல். ஃபீட்பேக் வேறு, இது வேறு. யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு மேக் வீடியோஸ் ஆன் சர்டன் டாபிக்ஸ் ஒன்று, யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு ஸ்டாப் மேக்கிங் வீடியோஸ் ஆன் சர்டன் டாபிக்ஸ், அது வேறு. கிரிட்டிசிசம் ஃபீட்பேக் வேறு, இது வேறு. இப்போ நான் பேசினதான் பார்த்துட்டிங்களா ஃபேஸ் 3 வீடியோ. ஆக்சுவலி இது நம்மளுக்குமே நடக்குது. இந்த வீடியோ போடாதீங்க, இது உங்களுக்கு வரல, பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வீடியோ பார்க்கறது ரிவ்யூ பண்ணுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் பண்ணுறோம். நான் இப்போ அதான் நினச்சேன், நம்மளை இந்த வீடியோ பண்ணாதன்னு யாருமே எதுவுமே சொன்னது இல்லையேன்னு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளை வந்து இந்த வீடியோ பண்ணுங்க, இந்த வீடியோ பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு யாரும் இந்த வீடியோ பண்ணாதீங்கன்னு சொன்னதில்லன்னு யோசிச்சிருந்தா இப்போ நீ சொன்னது தான் வருது. நம்மளுக்கு வந்து இப்போ அஜித் சார் வீடியோ வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னேன், கேட்டால் உங்களுக்கு ரியாக்ஷன் வரல, பண்ணாதீங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி சொல்றது, காமெடியன்னு பார்த்தா மட்டும்தான் சிரிப்பு வரும். அவங்க என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா அந்த செக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து விஜய் சார் பேசின அந்த இது ஸ்டேஜ் ஸ்பீச்லாம் அதான் சொல்கிறேன். கண்டென்ட்டு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஒரு மாஸ் கண்டென்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஒன்று வந்து சீரியஸ் கண்டென்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி இருக்குது. கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ஷனுமே வரும். நான் போய் சீரியஸான கண்டென்ட்டில் போய் நான் சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதே மாசாக வரும்போது நான் அந்த இடத்துல சோகமாக நின்று நான் வேடிக்கையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, ஓகேவா? அது ஒன்று இருக்குது ஆக்சுவலி. அதனால நான் வந்து சொல்கிறது என்னென்னா, அதுதான் சொல்கிறேன், எது எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் போது நாங்கள் அதை தான் பார்க்க முடியும். இப்போ ஏகே சாரோட வீடியோ நாங்கள் பார்க்குறோம் பண்ணுறோன்னா அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான்லாம் ஃபஸ்ட் டைம் ஃபோனில் முன்னாடியே பார்த்துட்டு நாங்கள் வந்து இங்கே பண்ண முடியாது, பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஆன் தி கேமரா தான் பண்ணுறோன்னும் போது அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க தான் செய்வோம். அது சீரியஸாக பார்க்கும்போது ரியாக்ஷனே இல்லை, நீங்கள் பண்ணாதீங்கன்னு அது சொல்கிறது எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல. அது எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன். அது நீங்கள் ஏன் பார்க்காதன்னு சொல்கிறீங்க? அவர் வீடியோ பார்க்காது, ஏன்னா விஜய் ஃபேனாக இருக்கேன் அதனால நான் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறது வந்து சொல்கிறது எனக்கு. நான் அதான் கேட்பேன், சூரன் ஃபேன் நேற்று தான் பார்த்தோம். ஆக்சுவலாக வீரத்தீர சூரன் ரோஸ்ட் பார்க்கணும் நானுமே சொல்கிறேன். ஆக்சுவலி நான் தான் சொல்லுவேன், நான் விஜய் ஃபேனே இல்லை. என்னையே விஜய் ஃபேனுன்னு எல்லா இடத்துலையும் அனில் குடும்பம் ஏன் நான் விஜய் ஃபேனே இல்லைன்னு நானும் கதறேன் விட்டேன். நான் ஆக்சுவலாக சொல்லணும்னா விக்ரம் ஃபேனு. ஒரு காலத்தில் வந்து நான் அவரோட ஃபோட்டோவெல்லாம் புக்கில் இருந்து கட் பண்ணி ஒரு டைரியிலலாம் ஒட்டி வச்ச காலம் உண்டு விக்ரமோட ஃபேனு. இப்போ இப்போ ஒரு மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே, எல்லா ஆக்டர்ஸும் ஒரு அமௌண்ட்டுக்காக தான் நடிக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஒன்று போடணும். இப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்காக போட்டால் கூட அவருக்கு யாரும் தெரியாதுன்ற மெச்சூர் எப்போ வந்துச்சு எனக்கு, நான் விட்டுட்டேன். நான் யாரோட ஃபேனும் இல்லைப்பா, நான் எல்லாத்ததும் பார்ப்பேன்ற மாதிரி நான் அந்த மெச்சூரிட்டிக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா நான் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லாஸும் கிடையாது, லாபமும் கிடையாது, பார்க்காம இருக்கிறது லாஸும் கிடையாது. அப்போ ஏன் நான் அவங்க ஃபேனு நான் சொல்லிட்டு போகணும்? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதப்ப நான் ஏன் அவங்களை தூக்கி கொண்டாடணுன்ற மாதிரி நான் வந்துட்டேன் அந்த மைண்டுக்கு. ஓகே, ஒரு என்டர்டைனர் தான் அவங்க, அதை போய் பார்க்குறோம். அதுதான் அவர் ஏகே சார் சொல்கிறது, அதான் ஒரு என்டர்டைனர் அவங்க நான் போய் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் பார்க்குறேன், அவ்வளோதான்ற மாதிரி தான் விட்டுட்டேன். உங்களுக்கு எனக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து அந்த மூவி தான். ஸோ நான் ஒரு மூவி நடிக்கிறேன், நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான் நமக்கான கனெக்ட். அதுதான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக இவர் இப்போ சொல்லும் போதே நான் இதுவுமே இவ்வளோ நாள் கழிச்சு சொல்கிறேன். உண்மையான ஏகே ஃபேனாக இருந்தாலும் இல்லை விஜய் சார் ஃபேனாக இருந்தாலும் யாருமே போயிட்டு அவர் சொல்கிறது அதை அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. ஆமாம், யார் ஃபேனாக இருந்தாலும் சரி, ஃபேன் இல்லைனாலும் சரி, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்கவங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா மூவ் ஆன் பண்ணி போயிடணும். எனக்கு பிடிக்கல அதனால் நீ பண்ணாதன்னு வந்து, ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சி பண்ணலாம், இல்லை அவங்க சுச்சுவேஷனால அவங்க பண்ணலாம், அதை வந்து வாட் எவர் அது அவங்களோடது. நீங்கள் வந்து அது பேசுகிறதோ திட்டுறது எனக்குன்னு இல்லை, நார்மலாகவே எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரு இது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேவையில்லாமல் உங்களோடதை வந்து நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது கிடையாது. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது மற்றவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதனால எங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ எங்களுக்கு கிடையாது. உங்களோட எப்படி சொல்கிறது, உங்கள் மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றதை வந்து மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். அது உங்களுக்கு தான் இது.
அது ஆக்சுவலி எனக்கு மட்டும் தான் இந்த ப்ரெஷர் இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, எல்லாத்துக்குமே இருக்குது. சந்தோஷம். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஏதோ மாற்றி போட்டதுனால அவர் விஜய் சார் அரசியலில் பேசுகிற விஷயங்கள் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அதை பார்த்தோம். படத்தில் இந்த விஷயம் பண்ணது பிடிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் ஆக்சுவலாக நீங்கள் விஜய் சார்துமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசியல் அவர் வந்ததை மட்டும்தான் ரொம்ப ஹைப் பண்ணி பேசிப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு நியூ பார்ட்டி வேணும். எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் போது அவருக்கு வராருன்னும் போது நாங்கள் அதை என்ஜாய் பண்ணுறோம். அவர் மூவிக்கு ப்ரொமோஷன் பண்ணியோ இல்லை மூவி வந்து அவர் நல்லா இருக்கோம் நாங்கள் இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட போட்டது கிடையாது. ரோஸ்ட்டு ஏன் பார்க்கலன்னா நாங்கள் அந்த டைத்தில் இந்த சேனலே இல்லை. சேனல் இருந்திருந்தால் கண்டிப்பாக கோஸ்ட்டு ரோஸ்ட் பார்த்துருந்துருக்கோம். இது லியோ ரோஸ்ட் பார்த்து எனக்குலாம் உண்மையாக ஓப்பனாக சொல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஆஃப் இது என்ன எங்கெங்கேயோ போகுதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ரோஸ்ட்டு ஃபிலிப்போட லியோ ரோஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஃபன்னாக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. அந்த ஃபன்னு வேறு, இது வேறு. நம்ம அதை பார்க்கறதுனால வந்து அவங்கள டீக்ரேட் பண்ணுறோங்கிற மாதிரி கிடையாது. இப்போ இவரை பிடிச்சிருக்குன்றதுக்காக இவர் பண்ணுறது தப்போ இல்லை கரெக்டாக வந்து நம்ம ஷேர் பண்ணி பண்ணுறது எல்லாமே கரெக்டாக நம்ம பேச முடியும். இவரே ஏதாவது பண்ணால் இப்படி பண்ணாத, தப்பு இப்படி பேசாத, கேமராக்கு முன்னாடி இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அவரும் நம்ம சொல்லுவார். அது ஆப்வியஸாக அது இருக்கிறது தான், பிடிக்கும் அவங்கள. அதனால் அவங்கள பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னா அது நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் பிடிச்சவங்களா இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு பண்ணுறாங்க, பிடிக்கலனாலும் பிடிக்கல, நீ பண்ணுறது அது ஃபன்னாக ஒரு ஜாலியாக ரோஸ்ட்டுங்கிறதே அதுதான். எல்லாத்தையும் மறந்து அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணுறதை தாண்டி அந்த படத்தில் இருக்க ஒரு கேரக்டர் வச்சு சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணுறது அவ்வளோதானே தவிர அதில் வந்து அந்த படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் கெட்ட படம்னே கிடையவே கிடையாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரிவ்யூ பண்ணுறது வேறு, ரிவ்யூ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். போய் பாருங்கள், இதெல்லாம் தான் நான் பேசி வச்சுருப்பேன். ஏன்னா இதை தான் எனக்கு 2 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. எல்லா கிரியேட்டருக்கும் இதுதான் நடக்குது. when a lot of eyeballs fall on you, more people expect you to give your best every time. இதில் பிரச்சனைனா பெஸ்ட் எவ்ரி டைம் இல்லை. ஒவ்வொருத்தவனுக்கு பெஸ்ட்டுன்றது வேரி ஆகும். ஒருத்தனுக்கு கேமிங் வீடியோ தான் பிடிக்கும், ஒருத்தனுக்கு இந்த ஒப்பீனியன் வீடியோஸ் தான் பிடிக்கும், ஒருத்தனுக்கு நான் அது சொல்ல வந்தேன் என்னன்னா அவர் கேமிங் வீடியோ போடுறது இந்த கேம் போடாதீங்க, இதை விட எவ்வளோ கேம் இருக்குது அதெல்லாம் பாருங்கன்னு. உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. அவர் இந்த கேமை ப்ரொமோட் பண்ணணுமோ, இந்த கேமை விளாண்டி அதை வந்து ஹைப் பண்ணணுன்றதுக்காக விளாட்ல. என்ன கேட்டால் அவர் கொடுக்குற பஞ்ச் காமெடி அதுதான் அங்கே மேட்டர். ஆக்சுவலி நான் வந்து அதுதான் என்ஜாய் பண்ணுவேன். அந்த கேமில் விஷயமே கிடையாது. ஆமாம், அவர் பண்ணுற அந்த காமெடி தான் அங்கே விஷயமே. அது இல்லாமல் ஒரு கேமே பார்த்தீங்கன்னா விளாட்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அந்த கேமை விளாட முடியும். இப்போ எனக்கு வந்து கேம் வந்து கார் ரேஸில் எனக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிக்குன்றதுக்காக நீ கொடுத்து விளாடுனா எனக்கு விளாட தெரியவும் தெரியாது, அது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அதே எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு கேமாக இருந்தால் அதில் வந்து எப்படி பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த நூக்கர் கார்னர் எப்படி போனால் எப்படி வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் போது அது ஆப்வியஸாக நல்லா வரும். பிடிக்காத ஒன்று கையில் வச்சுட்டு பண்ணுனா அது எப்படி பண்ண முடியும் ஒருத்தங்களால? விஷயமே இப்போ ஜேகே வீடியோஸில் நம்ம கேம் ரிலேட்டட் இது ரியாக்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணிட்டாங்க, எல்லா கேமிங் கேமிங் தமிழ் கேமிங் சேனலில் உள்ள சில விஷயங்களை பண்ணுங்கன்றாங்க. அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நான் அதை பார்க்க தான் போகிறேன், இன்னும் பார்க்காம தான் வச்சுருக்கேன். தமிழ் கேமிங் சேனல்லேருந்து சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுறது என்னன்னா அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியாது. ஏன்னா அது பியூர்லி கேமிங் ரிலேட்டட் சேனல். இவர் வந்து விளையாடுறது வந்து ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் கேமிங்க்கே நான் எப்படி சொல்கிறது ப்ரொமோட் பண்ண மாட்டேன், வீட்டிலவே விளாண்டாலே திட்டுவேன் நான். இது வந்து ஃபன்னாக இருந்தது. நம்ம ஆக்சுவலாக நம்ம மொபைலில் விளாண்டோம்னா நம்ம பண்ணுவோம்ல, கத்துறது, அந்த சிரிக்கிறது, டென்ஷன் ஆகிறது, அது வந்து நார்மலாக இருந்தது. அதனால கான்வர்சேஷன் வச்சுக்கிறாருல நிஞ்சா கூட, அதுதான் மேட்ரு. நிஞ்சான்னு இல்லை, அந்த இந்து கூட பண்ணல, லெவல் டெவிலோட கிரியேட்டர் கூட பேசிக்கிட்டே விளையாடுவார். ஸோ அதுதான் அங்கே வந்து எப்படி சொல்கிறது, அதுனா ஹூக் பாயிண்ட்டாக சம்திங் அந்த மாதிரி சொல்கிறது. அதுக்காக தான் நாங்கள் பார்க்குறோம், கேமுக்காக நாங்கள் பார்க்கவே இல்லை சீரியஸ்லி. சில பேர் ஜஸ்ட் ஃபன் வீடியோஸ் தான் பிடிக்கும். நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய அதான் சொல்கிறேன், யூஆர் சேயிங் வாட் யூ லைக், பட் ஐ எம் சீயிங் வாட் தே லைக். அப்படி இருக்கும்போது எனக்கு குரூப்பாக தெரியுது, இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும். இவங்களுக்கு கொடுத்தா இவங்க 2 பேருக்கு அது பிடிக்காது, இவனுக்கு கொடுத்தா இவங்க 2 பேருக்கு பிடிக்காது, இவனுக்கு கொடுத்தா இவங்க 2 பேருக்கு பிடிக்காது. அப்போ எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணால் அட்லீஸ்ட் ஒன் செட் ஆஃப் தி ஆடியன்ஸ் வில் பி ஹாப்பி. அதுதான் நான் பண்ண முடியும். ஃபீட்பேக்கு கிரிட்டிசிசம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் போட்டிருக்காங்க ரீயூசிங் த சேம் நாய்ஸஸ் ரெஃபரன்சஸ் சைக் கக் சோட் 9 டைம்ஸ். இது கிரிட்டிசிசம், ஃபீட்பேக். இதுக்கப்புறம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நானும் அவங்ககிட்டயும் சொல்லிட்டேன், நானும் யூஸ் பண்ண போகிறது. இது ஃபீட்பேக். ஆனால் நான் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போடாதீங்க, ஒரு வீடியோ போடுங்க. ஏன்னா எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது என்கேஜிங்காக இல்லைன்னா அப்படி பார்த்தா உனக்கு பிடிக்கிற வீடியோ யாருக்குமே பிடிக்காது. அப்படி தான் எல்லா வீடியோவும் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாம்பிளே எடுத்துங்க. இப்போ சப்ரெடிட் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் வந்து நானே வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. எனக்கு ஐ வாஸ் ஹேவிங் த பெஸ்ட் டைம் மேக்கிங் லைக் வீடியோஸ் ஆன் ரெடிட். ஆனால் இப்போது
ஆடியன்ஸ் அதிகமானப்போ என்ன ஆச்சு? அதுக்கு நான் யாரை ப்ளேம் பண்ணணும்? நானா பிரச்சனை இங்கே? ஒன்றும் இல்லை. அப்போ இருந்த அந்த 12,000 பேர் தான் இருந்தாங்கன்னா அந்த 12,000 பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னுடைய நான் எப்படி யோசிப்பேனோ அந்த மாதிரி யோசிச்சாங்க, கரெக்டாக இருந்தது. இப்போ இருக்கவங்க வந்து they're not even ready to try to understand or try to see through things. They just come to a conclusion straight away. So yes, இந்த கண்டென்ட் விஷயத்தை பற்றி நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எங்கெங்கேயோ நான் வீடியோஸில் பேசுனது, ஸ்டோரியில் பேசினது தான். பட் ஸ்டில் எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்லிட்டேன். நான் லோ எஃபர்ட்னா ஒத்துப்பேன், இது இன்னும் பெரிய குலகுத்தம் கிடையாது. இப்போ நான் போடுற இந்த வீடியோ லோ எஃபர்ட் தான். இதுதான் லோ எஃபர்ட், உனக்கு புரியணுன்றதுக்காக போட்டு காமிக்கிறேன். கரெக்ட். இப்போ அடுத்து ஹோமிஃபை விஷயத்துக்குள்ள போவோம். ஒப்பீனியன் அபவுட் கமெண்ட்ஸ் ஆஸ்கிங் அபவுட் ஹோமிஃபை அண்ட் ப்ரோஸ்கிஸ் இக்னோரிங். இக்னோர் பண்ணாமல் we are unsure of thisனு சொல்லியாச்சும் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். இக்னோரிங் சூப்பர் சாட்ஸ் ஜஸ்ட் கிரியேட்ஸ் ஹேட்ரட் ஆன் தெம். ஆல்சோ ஸ்பேமில் கூட போட்டிருக்கலாம். ஆர் அதை பற்றி பேசாதீங்கன்னு ஏதோ ஒன்று தேம் இக்னோரிங் ஃபீல் ஸோ ஆஃப். அதை பற்றி பேசாதீங்கன்றதும் இக்னோர் பண்ணுறது தான். we are unsure of this சொல்கிறதும் இக்னோர் பண்ணுறது தான். அதுக்கு இக்னோரே பண்ணிட்டு போயிடலாம். ஸ்பேமில் போடுறது அது இன்னும் பிரச்சனை தான் வரும். இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் லைவ் ஸ்ட்ரீம் நேற்று தான் நடந்தது. அந்த இடத்துல நாங்கள் சூப்பர் சாட்ஸுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணல, எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஹோமிஃபைன்னு நிறைய பேர் போட்டாங்க. அப்போயே உங்களுக்கே தெரியும் we are ignoring itனு. அண்ட் எத்தனையோ கமெண்ட்ஸ் என் வீடியோ கீழே போட்டுட்டு தான் இருக்கீங்க. அந்த எல்லாத்தையும் நான் இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சப்ரெடிட்டில் போடுறீங்க, இக்னோர் பண்ணிட்டுருக்கேன். அப்போனா என்ன அர்த்தம்? ஐ டோன்ட் வாண்ட் டாக் அபவுட் இட்ன்றது தான் அர்த்தம். அது எனக்கு பேச பிடிக்கலன்றதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இக்னோர் பண்ணுறேன்னு சொல்லுன்னு ஒரு விஷயம் நாங்கள் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்கிறோன்னா அது விடுங்களேன்டா. இப்போ நான் பேசணும், அது கான்ட்ரவர்சி ஆகணும், அதுதான் முக்கியம். போகணும். சரி, நான் பேசுகிறேன், நான் பேசி முடிச்சிடுறேன். ஓகே, ஹோமிஃபை ஒய் வாஸ் இட் ஸ்டாப்? ரீசன் நம்பர் 1, எனக்கு இருந்த ரீசன் தான் நான் சொல்ல முடியும். ரீசன் நம்பர் 1, 5 பேர் இருக்கும். 5 பேருக்கு ஆல்ரெடி வேலை இருக்குது. தே ஆல் ஹேவ் தேர் ஓன் ஜாப்ஸ். எனக்கு சேனல் இருக்குது, சத்யாக்கு சேனல் இருக்குது, எல்லாருக்குமே சேனல். அதெல்லாம் பண்ணிக்கிட்டே எங்களால் ஹோமிஃபைல ஒர்க் பண்ண முடியலை. இட் வாஸ் ஹார்ட் டு மேனேஜ். நீங்கள் அந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா April 13 ஃபர்ஸ்ட் வீடியோ வரும்னு சொல்லியிருப்போம். ஆனால் வந்திருக்காது, April 20 தான் வந்திருக்கும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இட் வாஸ் ஹார்ட் டு மேனேஜ். எங்களால் இப்போ 5 பேர் ஒரு ரூமில் உட்காரதே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலைன்னு இருந்தது. நாங்கள் கெட் டுகெதர் பண்ணுறதே, வீடியோ போடுறதே அந்த டைமில் கஷ்டமாக இருந்தது. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வி குடன்ட் ஐ கேன் see இட் ஹேப்பனிங். ரெண்டாவது என்னென்னா, இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே ஹவு வாஸ் இட் ரிசீவ், எப்படி ஆடியன்ஸ் அதை ரிசீவ் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. இட் வாஸ் டர்ன் பொலிட்டிக்கல், இட் வாஸ் டர்ன் ஃபக்கிங் கேஆஸ். பொலிட்டிக்கலாக மாற்றுறவங்க கூட அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன் இதை பண்ணுறாங்க, இதனால் என்ன நடக்கும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸே அதை ஃபீட் பண்ணி அவனுங்களே அதான் பண்ணுறாங்கன்னும் போது எண்ட் ஆஃப் த டே ஒய் ஆர் வி மேக்கிங் வீடியோஸ்? எனக்கு இந்த காசு வியூஸ் எல்லாம் தாண்டி ஐ வாண்ட் பீப்புள் டு பி என்டர்டெயின்ட். நான் போடுற கண்டென்ட் ஒர்த்தியாக இருக்கணுன்றதான் நான் யோசிப்பேன். ஹோமிஃபை வாஸ் மை ஐடியா. 2023 நான் சத்யாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம், யாராச்சும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு. எனக்கு இதுதான் மெயின் கோலாக இருந்தது. ஆனால் ஆடியன்ஸே இதை இப்படி தான் ஏற்றுக்கிறாங்கன்னும் போது ஐ saw no future. எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அண்ட் அவங்க பண்ணுறதே அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, பொலிட்டிக்கலாக மாற்றிக்கிட்டே தான் இருப்பானுங்க, இவங்களையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஆடியன்ஸே இப்படி தான் இதை ரிசீவ் பண்ணுறாங்கன்னும் போது நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இருந்த 2 ரீசன் இதுதான். ஒன்று, என்னால் என் சேனலும் மேனேஜ் பண்ணிட்டு அந்த சேனலும் மேனேஜ் பண்ண முடியல, அது எல்லாருக்குமே இருந்த ப்ராப்ளம். ரெண்டாவது, அப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டாலும் வீடியோ பண்ணாலுமே பீப்புள் வர் டேர்னிங் இட் இன்டு சம்திங் எல்ஸ். எனக்கு இது பிடிக்கல. ஹோமிஃபை ஏன் ஸ்டாப் பண்ணீங்கன்னு சொன்னால், இப்பையும் யூஆர் ட்ரைங் டு மேக் இட் அ கண்டென்ட், யூஆர் ட்ரைங் டு மேக் இட் அ கான்ட்ரவர்சி. நான் பேசுவேன், அதில் ஏதாச்சும் நடக்கும், அதை வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலான்றதான் பேச சொல்கிறீங்க தவிர ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் ஆர் ஆக்சுவலி கன்சர்ன்ட் அபவுட் இட். அதான் நான் முதல்ல ஃபீல் பண்ணுறேன். கன்சர்ன்ட் அபவுட் மீ ஆர் எனிதிங், ஆல் யூ வாண்ட் இஸ் கண்டென்ட், கான்ட்ரவர்சி, ட்ராமா. இப்போயும் இந்த போஸ்ட் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். தேர் ட்ரைங் டு லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அன்எத்திக்கலாக இருக்காங்க, நானும் அன்எத்திக்கலாக இருக்கேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. கிரியேட்டர்ஸை பிடிச்சி மாரல் பாலிசிங் பண்ணுறதெல்லாம் ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உட்காந்து குரூப்பாக உட்காந்துக்கிட்டு குரூப்பிசம்னு பேசிக்கிட்டு அதை ஃபீடு பண்ணிக்கிட்டு இந்த விஷயங்கள் பேசுகிறதுக்கெலாம் ரிப்ளை பண்ண எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. உட்காந்து வீடியோ போட்டு இதை கான்ட்ரவர்சி ஆக்கி அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறது எனக்கு பேச விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ வீடியோ அபவுட் இட். அவ்வளோதான். அதனால தான் இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருக்கேன். இந்த விஷயத்தை நான் பேசிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சப்ரெடிட் இட் வில் பி ஹைலி மாடரேட்டட். என் வீடியோஸில் கமெண்ட்ஸும் அப்படி தான் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் இங்கே இருங்க, இல்லைனா யூ கேன் unsubscribe and leave and you can leave the subreddit as well. You are not invited. அவ்வளோதான். பிகாஸ் ஐ வாண்ட் பி ஹாப்பி மேக்கிங் வீடியோஸ், நாட் பி ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் இட். ஏன்னா இங்கே பிரச்சனை நான் இல்லை, நான் ஆடியன்ஸ்னு சொல்லி நான் அதை வந்து ப்ரெஸ்ஸாக்க வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, புரிஞ்சு. அவ்வளோதான். பேசிக்கலி நான் அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கிரியேட்டரோட பிஓவிலேருந்தும் யோசிங்க.
அவன் இடத்துல இருந்து யோசிங்க, இந்த விஷயம்லாம் எப்படி அவனை அஃபெக்ட் பண்ணும், இல்லை நம்ம பேசுகிறதுலாம் வேலிட் தானா, எதுக்கு நம்ம இதை பேசுகிறோம், இதனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒரு விஷயத்த பேசுங்க. நான் இப்போ பேசும்போது நான் யோசிக்கிறேன்ல, அப்போ ஒரு ஆடியன்ஸாக இத்தனை பேர் குரூப்பாக போடும்போது நீங்கள் அதை யோசிக்கணும். கமெண்ட்ஸும் சரி, போஸ்ட்டும் சரி, எதுவாக இருந்தாலும், வீடியோஸாக இருந்தாலும் சரி, எனக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஏன்னா ஒரு கிரியேட்டர் பண்ணுற எல்லா முடிவுக்கும் பின்னாடி ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி it will keep on coming. Okay, anyways, இந்த வீடியோ வந்து I want to finish all this discussion. I don't want to discuss about it any further and any more. இந்த வீடியோ பற்றி இதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டில் எதுவும் போட வேணாம், யாரும் இதை பற்றி பேச வேணாம். லெட்ஸ் ஜஸ்ட் இது முடிஞ்சுன்னு நினச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 வாரம் போட்டோமே அந்த சப்ரெடிட், அந்த வீடியோஸ் மாதிரி எனக்கு இந்த வீடியோ நான் எடுக்கிறது ஜாலியாக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் மேக்கிங் வீடியோஸ் அந்த சப்ரெடிட்னு இல்லை, இந்த ஹோல் யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறேன், எனக்கு எல்லாமே சேர்ந்து எடுத்த வீடியோ தான் இது. நான் இந்த வீக்லி ரீகேப்காக நான் பேசலை, இந்த ஹோல் திங்கை வந்து நான் கம்பைன் பண்ணி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தது. இப்போ நான் பேசியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீக்லி ரீகேப்பில் வந்து கொஞ்சம் கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. வில் மேக் என்கேஜிங், என்டர்டெய்னிங், ஃபன் கண்டென்ட் டு மை வியூவர்ஸ். ஓகே, எனிவேஸ் நண்பர்களே, லெட்ஸ் ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் ஹியர். ஏன்னா இது ஆல்ரெடி நான் பேசினதை மறுபடியும் இப்போ நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஓகே, நெக்ஸ்ட்டு ரீக்லேப்பில் வந்து நம்ம ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம். நம்ம வீக்லி என்ன நடக்குதுன்றதையும் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ரீகேப்பில் வந்து என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு வீடியோ அந்த ரீகேப்போடைய தம்ப்நெயில் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து மேக் எ கிளிக் பைட் தம்ப்நெயில் ஃபார் மீன்றது தான் கான்செப்ட். அதுலேருந்து போடுங்க, ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி வைக்கலாம், ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். லெட் இட் பி அ ஹாப்பி பிளேஸ். திஸ் சேனல் இஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், நாட் ஃபார் கான்ட்ரவர்சிஸ். அவ்வளோதான். திஸ் சேனல் இஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஐ வாண்ட் என்டர்டெயின் மை ஆடியன்ஸ், நாட் லைக் அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி சீரியஸாக பேச எனக்கு பிடிக்கல, எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அண்ட் கண்டென்ட்டில் ஏதாச்சும் கிரிட்டிசிசம் ஃபீட்பேக் இருக்குன்னா அந்தந்த வீடியோலேயே கமெண்ட் போடுங்க, இந்த மாதிரி மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்றதை சொல்லுங்கள், அதை என்ன பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணலான்றதை சொல்லுங்கள். ஸோ எஸ், ஐ திங்க் தட்ஸ் pretty much it. Thank you for watching. ஒரு பிக் லாங் ஆக்சுவலாக நம்ம சொல்லணும்னு நினச்சதும் அவரே சொல்லியிருக்காரு. கரெக்ட். எனக்கு எப்படி ஃபீல் பண்ணேன்னா தெரில, நம்ம வந்து நம்மளுக்கு லெவலுக்கு இதுவே வந்து நம்ம ஒருத்தர் சொல்கிறத வந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது இதுன்னு யோசிக்கிறோம். ஆனால் அது அவங்கள பார்த்த வரைக்கும் அவ்வளோ பேர் இருக்கிற போது ஒவ்வொரு குரூப் வந்து ஒவ்வொரு லைக் பண்ணுறப்ப அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதுவும் அதே மாதிரி தான். அப்போ அந்த செட்டு ஏதோ ஒன்று கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஆமாம், அது என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம சீக்கிரம் சரி பண்ணணும். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ ஒரு வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு அந்த வீடியோ நாங்கள் போடுற வீடியோ ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தையும் இவர் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் அது கம்மியாகும். ஏன்னா சடனாக வந்து யூஸ்வலாக பார்க்குற பீப்புள் கூட பார்க்காம போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எதனாலன்னு எங்களால் என்ன நான் தேடி பார்க்குறேன், என்ன மிஸ்டேக் ஆகிருக்கு, என்ன ஆகிருக்கு, எங்கேருந்து டவுன் ஆகுது என்னன்னு பார்த்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ உங்களுக்கு நாங்கள் பண்ணதில் இப்போ ரீசெண்டாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ணோமா, இவ்வளோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்த அந்த ஃப்ளோவில் நாங்கள் இல்லை. நீங்கள் அப்போ ஆக்சுவலாக வந்து இது வியூவர்ஸ்க்காக இது அதுக்காக இல்லை, இது என்னன்னா எங்களுக்கு வியூஸே போல் ஏன் வீடியோ போடணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகுது. எதுக்கு போட்டால் எப்படி போகாது, சரி இந்த வீடியோ எதுக்கு, அதனால் நாங்களே வீடியோ ஸ்கிப் பண்ணுறதா இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு என்ன சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து அந்த இவர் இர்ஃபான் வந்து இவர் மோகன்லால் சார் வீடியோ இது எடுத்தது நான் வந்து அந்த அளவுக்கு போய் நிறைய பேர் ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் எங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னு பண்ணோம். பட் ஆனால் அது நல்லா ரீச் ஆனிச்சு. இப்போ அது எல்லாத்துக்கும் பிடிக்கும், உங்களுக்கு இதில் இந்த வியூஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, பிடிக்கும்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம், அது போக மாட்டேங்குது. அதனால எங்களுக்கு டவுட் ஆகுது. ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து எனக்கு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நான் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்ததில் இங்கிலீஷில் இருக்குன்றப்ப நான் கிளிப்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இது ஃபுல் வீடியோ இப்போ தமிழில் இருக்குது. நம்ம தமிழில் எடுத்து பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும்னு நினச்சி நம்ம பண்ணோம். ஆனால் மிஸ்டர் பீஸ்ட்டு சுத்தமாக யாருக்குமே போய் ரீச் ஆகலையா, இல்லை பிடிக்கலையா, அட்லீஸ்ட் பிடிக்கலனாவது கீழே கமெண்ட் போட்டால் நம்ம அடுத்தது ஃபர்தராக பண்ணாமையாவது இருக்கலாம். அது என்ன ரீசன்னே ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல. அது வந்து எப்படி சொல்கிறது, டவுன் ஆக்குது. ஓவராலாக சொல்லணும், வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது என்னடான்ற மாதிரி. அதனால தான் ஆக்சுவலாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், அது ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நம்மளுக்கும் சரி இத்தனை பேர் பார்க்குறாங்க, மோட்டிவேட் ஆகி நம்மளும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். இப்போ வீடியோ எடுக்க உட்காரும் போது எப்படியும் யாரும் பார்க்க மாட்டாங்கன்ற அந்த மைண்ட் செட்டு வர மாதிரி இருக்குது.
எனக்கு பர்சனலாக. ஓகேவா? அதனால ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ என்ன மிஸ்டேக்கு அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த கரெக்டான வீடியோ நல்ல நேரத்தில் வந்து மாற்றிச்சு என்ன கேட்டால். ஆமாம். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.